Dear students, நீ நாம பார்க்க போறது வந்து சாப்டர் செக்கப். அதுல வந்து 8th ரோமனும் 12th ரோமனும் பார்க்க போறோம். இது ரெண்டுமே வேர்ட் ப்ராப்ளம் தான். இதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. 8th ரோமன் வேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. The population of a district equal 22,41,289. 2 years ago, population increased 48,000. The present population என்ன கேக்குறாங்க? என்ன क्वेश्चनனா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பாப்புலேஷன் வந்து மெஷர்மென்ட் பண்றாங்க, அளவு எடுக்கறாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லி எடுக்கறாங்க. 22,41,289. இது வந்து கணக்கெடுப்பு இருக்கு, மக்கள் தொகை இவ்வளவு இருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல. அடுத்த 2 இயர்ஸ் கழிச்சு அதே மாதிரி பாப்புலேஷன் வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா 48,000 இன்க்ரீஸா இருக்கு. சரிங்களா? இதை விட இது 2 இயர்ஸ் ஆஃப்டரா பார்க்கும்போது நம்ம வந்து 48,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ the present population என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்? பிளஸ் பண்ணோம். டிக்ரீஸ்னா மைனஸ் பண்ணோம். சோ நாம இத வந்து ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ண போறோம். சொல்யூஷன் first the population of a district எழுதிக்கணும். The population of a district equal 22,41,289. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இன்க்ரீஸ் இருக்கா, நம்ம ஷார்ட்டா இன்க்ரீஸ் எழுதிக்கலாம். இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் நம்ம பிளஸ் பண்ண சொல்லுமா? அப்ப இந்த 48,000 நம்ம எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதணும். ஸ்டார்டிங் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். லாஸ்ட் பிளேஸ் வேல்யூல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் நமக்கு அந்த பிளேஸ் வேல்யூ கரெக்ட்டா கிடைக்கும். பாருங்க 0 0 0 இப்படி 0 இருக்கா? அடுத்து என்ன பண்ணனும்? கமா 1 நேரா 8 then 4. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ் வேல்யூ கரெக்ட்டா இருக்கும், நேரா இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஈஸியா தெரியும். 9 8 2 8 plus 1 9 4 plus 4 8 then 22. So 22,89,289 தான் வந்து இந்த present population ஓட ஆன்சர். சோ ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு இப்போ பிரசன்ட்டா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குன்னா 22,89,289. லாஸ்டா எடுத்து எழுதுவோம். The present population of the district எவ்வளவுனா 22,89,289. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். சரிங்களா? பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ரெண்டையும் பிளஸ் பண்ண வேண்டியதா. அவ்வளவுதான். இன்க்ரீஸ் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இதை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதே மக்கள் இருக்காங்க, ஆனா எக்ஸ்ட்ரா 48,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கும் போது நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணா இந்த ஆன்சர் வந்துடும். சரிங்களா? பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க. A potter made diyas in September month. செப்டம்பர் மந்த்ல டியஸ்னா அகல் விளக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டர் பானை செய்றவர் வந்து மேக் பண்றாரு. ஈக்குவல் டு 4080. செப்டம்பர் மந்த்ல மட்டும் அவர் எவ்வளவு மேக் பண்றாரு? 4080 வந்து மேக் பண்றாரு. சேம் நம்பர் ஆஃப் டியாஸ் ஈச் டே. ஒரு நாளைக்கு வந்து 20 செய்யறான்னு வச்சுக்கோ. எக்ஸாம்பிளா ஒரு நாளைக்கு 20 செய்யறாருன்னா அந்த மந்த் ஃபுல்லாவே ஒவ்வொரு நாளும் 20 தான் செஞ்சிருப்பாரு. சரிங்களா? அதான் சொல்றாங்க சேம் நம்பர் ஆஃப் டியாஸ் ஈச் டே. ஒரு நாளைக்கு என்ன செய்யறதோ அதுதான் அடுத்த நாளும் செஞ்சிருப்பாரு. சரிங்களா? how many diyas make in a week? அந்த வாரத்துல எவ்வளவு செஞ்சிருப்பார்? per week எவ்வளவு வந்து அவர் வந்து டியாஸ் வந்து மேக் பண்ணிருப்பான்னு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ நம்ம இதுக்கு ஆன்சர் பாப்போம். ஃபர்ஸ்ட் நாம வந்து இப்போ வந்து செப்டம்பர் மந்த் 4080 சொல்லிட்டாங்க. செப்டம்பர் மந்த் எவ்வளவு டேஸ் நமக்கு தெரியாது. சோ நாம என்ன பண்ணலாம்? செப்டம்பர் டேஸ் மந்த் வந்து எவ்வளவு டேஸ் நாம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப பாக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட்ல நம்ம வச்சுட்டு மெஷர் பண்ணலாம் ஈஸியா. இங்க பாருங்க, நம்ம வந்து இந்த மேல போன் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் வந்து 31 டேஸ். இந்த ரெண்டு போனுக்கு நடுவுல இடைப்பட்ட பகுதி இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து 30 டேஸ் வச்சுக்கலாம். இப்ப நாம வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியா மெஷர் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். செப்டம்பர் எங்க இருக்குன்னா போனுக்கு மேல இல்ல, போனுக்கு மேல தான் 31 டேஸ். இங்க கீழே இருக்கா? அப்ப என்ன பண்ணாது? 30 டேஸ்.
ஈஸியா மெஷர் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஞாபகம் வரலாம் டக்குனு என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் செப்டம்பர் மந்த் எவ்வளவு டேஸ், செப்டம்பர் மந்த் ஈக்குவல் 30 days. செப்டம்பர் மந்த் வந்து எவ்வளவு 30 days கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க per day வந்து கண்டுபிடிக்கணும். per day ல எவ்வளவு வந்து டியாஸ் வந்து செய்றாரு இந்த பாட்டர் வந்து. the potter make per day, the potter make per day dias equal, the potter per day make dias equal 4080 divisible 30. 4080 ன்றது அந்த மந்த் ஃபுல்லா ஒரு செய்யற டியாஸ் சரிங்களா, நாகல் விளக்கு செய்யறாரு இல்லையா அது. 30 ன்றது செப்டம்பர் மந்தோட டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் சரிங்களா. அதனால இத டிவிஷன் பண்ணும்போது நமக்கு the potter per day make dias ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்யறாங்க கிடைச்சிரும். சோ 0 0 கேன்சல் ஆயிடும். நாம இத டிவிஷன் பண்ணலாம். 408 divisible 3. இது பாருங்க 4 ல எத்தனை 3 இருக்கு, 1 3s are 3, பேலன்ஸ் 1 அந்த 0 இறங்கிடும். அப்ப 10 ல எடுத்தீங்கன்னா 3 3s are 9, பேலன்ஸ் 1 இந்த 8 இறங்கிடும். சோ 3 6 are 18. சோ 136 ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்யறாருன்னா 136. சோ 136 ஆன்சர் என்னது. இப்ப நாம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்யலாம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் how many days make in a week. வீக்னா how many days, 7 days ஆச்சா. சோ 7 டேஸ்க்கு எவ்வளவு செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளவு அகல் விளக்கு செய்வாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அப்ப per week equal to per week னா இல்ல 1 week கூட எழுதணும் சரிங்களா. 1 week equal to 7 days ஆ. 1 week equal to 7 days. அப்படி பாக்கும்போது இங்க எத்தனை நாளைக்கு per week தான் கேட்டிருக்காங்க. சோ per week equal to 7 multiple 136. So நம்ம ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். 7 multiple 136 இத மல்டிபிள் பண்ணா 7 6 என்னது 42, பேலன்ஸ் 4. 7 3s are 21 plus 4 25, பேலன்ஸ் 2. 7 1s are 7 plus 2 9, 952. இதுக்கு ஆன்சர் என்ன 952 dias. அப்ப per week how many dias make in a week ன்னு கேக்குறாங்க. சோ நம்ம வந்து per week எடுத்துக்கலாம், 1 week எடுத்துக்கலாம். சோ இது வந்து 1 week equal to 7 days. அப்ப பாத்தீங்கன்னா 7 multiple 136 ஒரு நாளைக்கு வந்து 136 அதாவது 136 வந்து dias வந்து செய்றாரு. அப்ப 7 டேஸ்ல இருக்கும்போது மல்டிபிள் பண்ணோம். ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 952 dias வந்து செய்றாங்க. சோ ஒரு ஈஸியான சம் இது. ரெண்டு சம்மும் பார்த்தீங்கன்னா ஈஸியான சம் தான். பாப்புலேஷன் கேட்டிருக்காங்க. இங்க வந்து ஒரு பாட்டு வந்து எவ்வளவு டியாஸ் செய்யறான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஈஸியா ஒரு வேர்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம்.